என்ன சார் நைட்ல இருந்து இந்த பாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த பாட்டுல ஃபேமஸான ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா? ஃபேமஸான ஆளா? நமிதாக்கா தானே? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டேய், நீ தளபதியை சொன்னா கூட நான் பொறுமையா இருந்திருப்பேன்டா. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போலாம் செலிபிரிட்டி ஆகும்னா இன்ஸ்டால ரீல்ஸ் போடுவாங்க, டிக்டாக்ல வீடியோஸ் போடுவாங்க, நிறைய வியூஸ், லைக்ஸ், ஷேர்னு வந்து வைரல் ஆவாங்க. பட் ஆனா கொஞ்ச நாள்லயே காணாமலும் போயிடுவாங்க. வெறும் 36 வருஷம் மட்டும் வாழ்ந்த ஒரு உமனுக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே பேரு, புகழ், பணம் எல்லாம் கிடைச்சது. எல்லாம் கிடைச்சும் கூட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடியை அடக்கம் பண்றது கூட ஆளு இல்லை. அவ்வளவு சீக்கிரம் பேரு, புகழ், பணம் எல்லாம் கிடைச்சு கூட ஏன் அவங்க வெறும் 36 வயசுல இறந்து போனாங்க அப்படின்றத பத்தியும், ஆல்சோ இவங்களோட டெத்துல அன்னைக்கு பிரசிடென்டா இருந்த JFK ஜான் எஃப் கெனடி கூட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு ஒரு தியரி இருக்கு. தி மிஸ்ட்ரி டெத் ஆஃப் மெர்லின் மன்ரோ. யார் இந்த மெர்லின் மன்ரோ? அன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த ஜான் எஃப் கெனடிக்கும் இவங்க டெத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நான் தான் முகில் ராஜ். வெல்கம் டு முகிஸ் ட்விஸ்ட். மெர்லின் மன்ரோஸ் ஜூன் 1, 1926 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிறகுறாங்க. அம்மா கிளாடிசன் பேக்கர் ஒரு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க. பட் ஆனா மெர்லின் மன்ரோஸ்க்கு அவங்க அப்பா யாருன்றது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிருக்கு. அம்மா கிளாடிசன் மெர்லினுக்கு 7 வயசா இருக்கும் போதே மனநலம் பாதிக்கப்பட்டு மென்டல் அசைலம்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே இல்லாத மெர்லின் கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க வீட்லயும் ஆர்ஃபனேஜஸ்லயும் அடாப்ஷன்லயும் இருந்திருக்காங்க. அப்படி இவங்களை அடாப்ட் பண்ணியிருந்தவங்க வீட்லயே அப்பான்ற பேர்ல இருக்கவங்களாம் மெர்லினை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தத்தெடுக்கப்பட்டவங்களோட கட்டாயத்தின் பேர்ல 16 வயசுலேயே மெர்லின் மன்ரோஸ் ஜேம்ஸ் டவுட்டர்ன்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்ததால மெர்லினோட ஹஸ்பண்ட் அமெரிக்காக்காக சண்டை போட போய் நேவில ஜாயின் பண்ணியிருக்காரு. 1942 16 இயர்ஸ் மெர்லின் மன்ரோ மாடலிங்க்கு வராங்க. அப்போ நிறைய பிரிண்ட் ஆட்ஸ்க்கும் மேகசின்ஸ்க்கும் நிறைய கிளாமர் போட்டோலாம் கொடுத்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்களோட மேகசின்லாம் பயங்கர ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் 1946 அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கூட மெர்லின் மன்ரோவுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பட் ஆனா மெர்லின் மன்ரோவுக்கு நடிக்கிறதுக்கு சின்ன சின்ன ரோல் தான் கிடைச்சிருக்கு. லைக் தி ஆஸ்பெட் ஜங்கல், ஆல் அபவுட் ஈவ், இந்த மாதிரி படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. பட் ஆனா இவங்க சின்ன சின்ன ரோலை நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள்லாம் மெயின் ஆக்ட்ரஸை விட இவங்க தான் பிரைட்டா தெரிஞ்சாங்க. 1950s 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கூட மெர்லின் மன்ரோ லீட் ரோல் நடிக்கிறதுக்கு 7 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச நயகரா, தி ஜென்டில்மேன் பிரெஃபர் பிளாண்ட்ஸ், ஹவு டு மேரி மில்லியனர், இந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்து பயங்கர ஹிட் அடிச்சது. ஆல்சோ இதுக்கப்புறம் தான் மெர்லின் மன்ரோ பணம், பேர், புகழ்னு உச்சத்துக்கு போறாங்க. வெறும் $100 $200 சம்பளமா வாங்கிட்டு இருந்த மெர்லின் மன்ரோ மில்லியன் கணக்குல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் மன்ரோ அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நாள்லயே ஜோயி டி மேஜியோன்ற பேஸ்பால் பிளேயரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மெர்லின் மன்ரோ. அப்போ ஒரு மூவில இருக்க ஒரு ஃபேமஸான சீன்ல மெர்லின் மன்ரோ நடிச்சதால அவங்க ஹஸ்பண்டுக்கும் மெர்லினுக்கும் கருத்து வேறுபாடால இந்த மேரேஜும் டைவர்ஸ்ல தான் முடியுது. அதுக்கப்புறம் லேட்டரா மெர்லின் மன்ரோ இறந்ததுக்கு அப்புறம் இவரை பத்தின கவிதைகள் எழுதின லெட்டர் எல்லாம் மெர்லின் மன்ரோ வீட்டுல கிடைக்குது. அதுக்கப்புறம் மெர்லின் மன்ரோ நிறைய ஆல்கஹால், ஸ்லீப்பிங் பில்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள்லயே இவரோட வயசு அதிகமா இருக்க ஆர்தர் மில்லர்ன்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா இந்த மேரேஜ் ரொம்ப நாள் நீடிக்கல. இதுவும் டைவர்ஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1962 மெர்லின் மன்ரோஸ் ஜான் எஃப் கெனடியோட பர்த்டே பார்ட்டில கலந்துக்கிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டில காஸ்ட்லியான அழகான ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஜான் எஃப் கெனடி ஸ்பீச் கொடுக்குறாரு. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு, பிகாஸ் என்னோட பர்த்டேன்றதால இல்ல, மெர்லின் மன்ரோ என் கூட இருக்காங்கன்றதால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம்ல நிறைய நியூஸ் பேப்பர்ல மெர்லின் மன்ரோஸையும் JF கெனடி வச்சு நிறைய கிசு எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு பத்திரிகையில ஜான் எஃப் கெனடிக்கு முன்னாடி இருந்த 40 லட்சம் அமெரிக்கரோட ஃபேஸ்லாம் தெரியல, பட் ஆனா ஒரே ஒரு நடிகை மெர்லின் மன்ரோட ஃபேஸ் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நக்கல் அடிக்கிற விதமா எழுதியிருந்தாங்க. இது நடந்து கரெக்டா 3 மாசம் கழிச்சு மெர்லின் மன்ரோஸ் அவங்க வீட்டுல மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. இங்கிருந்து தான் மெர்லின் மன்ரோ டெத்துக்கும் ஜான் எஃப் கெனடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேரால பேசப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 5, 1962 மெர்லின் மன்ரோட வீட்டோட ஹவுஸ் கீப்பர் வேலைக்காரங்க மெர்லின் மன்ரோ ரூம்ல ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிருந்ததால என்னன்னு போய் பார்த்திருக்காங்க. அப்போ மெர்லின் மன்ரோட ஃபேஸ் ஃபுல் பர்பிள் கலரா சேஞ்ச் ஆகி
ஃபுல் நியூடா பெட்ல படுத்துருக்காங்க. ஆல்சோ அவங்களோட கையில டெலிபோன் ரிசீவரை டைட்டா இறுக்கி பிடிச்ச நிலைமையில இறந்து கிடந்திருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வராங்க. பட் ஆனா ஆல்ரெடி மெர்லின் மன்றோ இறந்து போயிருந்தாங்க. ஏன் மெர்லின் மன்றோ டெத்தை JFK ஜான் எஃப் கென்னடி கூட கனெக்ட் பண்றாங்கன்னா, மெர்லின் மன்றோ ஜான் எஃப் கென்னடி கூடயும் ஜான் எஃப் கென்னடியோட பிரதரான ராபர்ட் கென்னடி கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்போ அவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெர்லின் மன்றோக்கும் கென்னடி பிரதர்ஸ்க்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. ஆல்சோ மெர்லின் மன்றோ அவங்களுக்கும் கென்னடி பிரதர்ஸ்க்கும் இந்த அஃபேரை ப்ரெஷர் கூப்பிட்டு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆல்சோ JF கென்னடி அவரோட ஒய்ஃபான ஜாக்கி கென்னடியை டிவோர்ஸ் பண்ணிட்டு மெர்லின் மன்றோ கூட வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்ததா ஒரு தேரி இருக்கு. ஆல்சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி மெர்லின் மன்றோ இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜான் எஃப் கென்னடிக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜான் எஃப் கென்னடியோட ஒய்ஃப் ஜாக்கி கென்னடியோட தம்பி ராபர்ட் லாஃபோர்ட் மெர்லின் மன்றோ வீட்டுக்கு இறந்து போன அன்னைக்கு வந்து போனதை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லியிருக்காங்க. ஆல்சோ மெர்லின் மன்றோ அட்டாப்சில அவங்க வயிற்றுக்குள்ளார கிட்டத்தட்ட 60க்கும் மேல ஸ்லீப்பிங் பில்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் மெர்லின் மன்றோ வீட்டில் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு எந்த வாட்டர் பாட்டில்ஸோ எந்த வாட்டர் கிளாஸஸோ வைனோ எந்த லிக்விட் ஐட்டமும் இல்லை. அப்புறம் எப்படி அது அவங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெர்லின் மன்றோ வாங்கி வச்சிருந்த ஸ்லீப்பிங் பில்ஸோட பாட்டில் அங்க அப்படியே ஓபன் பண்ணாம தான் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி அவங்க வயிற்றுக்குள்ள அவ்வளோ ஸ்லீப்பிங் பில்ஸ் போச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆல்சோ அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஜான் எஃப் கென்னடிக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த விஷயம் அப்ப இருந்த அஃபீஷியல்ஸால மறைக்கப்பட்டிருக்கு. பட் ஃபைனலி மெர்லின் மன்றோ வாஸ் டெட். எத்தனை பேருக்கு தெரியும் மெர்லின் மன்றோ நல்ல நல்ல கவிதைகள் எழுதுற ஒரு ஆத்தர்னு? எத்தனை பேருக்கு தெரியும் மெர்லின் மன்றோ ஒரு நல்ல பாடகின்னு? எத்தனை பேருக்கு தெரியும் மெர்லின் மன்றோ அப்பா பாசத்துக்காக ஏங்குற ஒரு குழந்தைன்னு? பட் ஆனா இந்த உலகம் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கல. மெர்லின் மன்றோவோட உடம்பையும் கிளாமரையும் தான் இந்த உலகம் விரும்பிச்சு. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாம 8 வயசுலேயே வளர்க்கப்பட்டவங்களால பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு 16 வயசுல சினி ஃபீல்டுக்குள்ள வந்து 25 வயசுல பேரு புகழ்னு உலகம் புகழ் பெற்று 36 வயசுல இறந்து போனாங்க மெர்லின் மன்றோ. We will meet another interesting video. Bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.